Hi students, today we are going to see Geography Unit 1 Resources. Today we are going to see about resources. Resourcesனா என்னதுன்னா வளங்களை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, the learning objectives are to introduce the meaning of resources, to familiarize with the different types of resources, to understand the need for conversion of resources, to understand the meaning of economic activities. To என்ன இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம ரிசோர்ஸஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு, கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸு அண்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோ ரிசோர்ஸை வச்சு நம்ம எக்கனாமிக்காக எப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன். Resources is anything that fulfills human needs. When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து என்னது, நம்மளோட ஹியூமன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து என்னது ரிசோர்ஸஸ் சொல்கிறோம். நம்மளுடைய இதுவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுனா அது வந்து என்னது ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள். ஆல் த ரிசோர்ஸஸ் வந்து வேல்யூபிளானது. இதை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னது, ஒன்று வந்து கமர்ஷியல், இன்னொன்று வந்து நான் கமர்ஷியல். இந்த கமர்ஷியல் நான் கமர்ஷியலில் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஹவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. For example, petroleum, the non-commercial resources are very abundant in availability. For example, air. இப்போ கமர்ஷியல் பார்த்திங்கன்னா என்னது, அது வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா பெட்ரோலியம் அது வந்து நம்ம எடுக்க என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ அது வந்து பார்த்து செலவு பண்ணுறதா இருக்கும். ஆனால் அதுக்கும் வேல்யூ இருக்குது. நான் கமர்ஷியல்னும் போது அது வந்து நம்ம அளவிடவே முடியாது, அது அபேண்டடாக அதிக அளவில் கிடைக்கும். அப்படி பார்த்தா அதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன வருது, ஹேரு, வாட்ரு, அதெல்லாம் கூட நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ரிசோர்ஸஸ் கேன் பி நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் வந்து 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது, மேன்மேட்னால் மனுஷனால் உருவாக்கப்பட்டது, அண்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனிதர்களுடைய ரிசோர்ஸஸ் வளங்கள். இதுதான் வந்து இது 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, ஃபாரஸ்ட்டு, அந்த இதை ஃபார்மரிங், அதெல்லாம் வந்து என்னது ப்ரைமரியில் வரும். செகண்டரி ரிசோர்ஸஸில் வந்து மேன்மேடு, இதை நம்ம உருவாக்குற ரோடு, அந்த மாதிரி வளங்கள், அதெல்லாம் வந்து என்னது சுகர் ஃபேக்ட்ரி, அதெல்லாம் வந்து செகண்டரியில் வருது. டெரிட்டரியில் வந்து எஜுகேஷன் அண்டு சயின்டிஸ்ட், படிப்பு சம்மந்தமானது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னது ஹியூமன் ரிசோர்ஸஸில் வருது. நெக்ஸ்ட், த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆல் ரிசோர்ஸஸ் தட் ஹாவ் பீன் directly provided by nature are called natural resources. என்னென்ன வளங்கள்லாம் வந்து இயற்கையாகவே கிடைக்குதோ அதெல்லாம் வந்து என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். த ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், natural vegetations and wildlife around us, all are natural resources. The use of any natural resources depends on the place it is valuable, the form in which it is available and the technology necessary to avail it. ஸோ இந்த ரிசோர்ஸஸ், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து என்னது ஃபுல்லாக நமக்கு அவைலபிளாக இருக்கிறது, எல்லா பிளேஸ்லேயும் கிடைக்கும். நம்ம மனுஷங்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே அது யூஸ் ஆகிற ஒரு விஷயங்கள் வந்து என்னது அவைலபிளாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸே 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிபெண்டிங் ஆன் ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. இதில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து குரூப்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனது அதோடைய ஆரிஜின், டெவலப்மெண்ட்டு, ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஓனர்ஷிப். ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆரிஜின் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, on the basis of the origin, resources can be classified into biotic and abiotic resources. Biotic, abiotic, biotic nanadu, all living resources are biotic resources.
நம்மளோட லிவிங் திங்ஸ் எல்லாமே என்னது பயோட்டிக். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்சஸ். Abiotic resources are non-living things. Land, water, air, mineral and they are called abiotic resources. So living resources la என்னன்னு சொல்வாங்க abiotic, biotic சொல்வாங்க, நான் லிவிங்ல abiotic சொல்வாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் ரெண்டோட டைப்பும் உங்களுக்கு வேரியேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் வந்து லிவிங் ரிசோர்ஸஸ் கால்டு பயோட்டிக், நான் லிவிங் கால்டு அபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படி சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் merry substance till they were recognized by humans. According to the human needs, the substance were collected by the ancient men and preserved for use. In the beginning, man had only three basic needs: food, clothing and shelter. He collected things through primary activities such as hunting, food gathering, fishing and forestry. Later, when the food became scarce, they had to cultivate, and that became agriculture, and the cattle were also reared on their farms to fulfill their basic needs. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய பேசிக் ரிசோர்ஸ் அந்த பயோட்டிக், அந்த வெஜிடேஷன் லிவிங் ரிசோர்ஸஸ் வந்து அந்த ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சேமித்து வச்சாங்க. நமக்கு அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஹட்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷு, ஃபாரஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து தான் நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் கிடச்சிச்சு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், த அபயோட்டிக் ரிசோர்ஸஸ் வேர் ஆல்சோ sought after by the early men. They went in search of better landforms where they had enough water resources for agriculture and their cattle. They were in need of tools right from hunting to agriculture. Primarily, the tools were only made of stones. Later, men dug the earth for better abiotic resources and found copper first and iron later. He also mined precious metal simultaneously for making ornaments. Later, mining became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது ப்ரைமரி ஆக்டிவிட்டியாக இருந்த ஹட்டிங் அதெல்லாம் இருந்தப்போ, செகண்ட்ரியாக வந்து என்ன பண்ணாங்க, அதே அபயோட்டிக்னா நான் லிவிங், அந்த டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏர்த்லேருந்து டக் பண்ணி நிறைய பொருள்லாம் கண்டுபிடிச்சாங்க, மெட்டல்ஸு. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது இந்த காப்பர், நெக்ஸ்ட்டு அயன். ஸோ இதெல்லாம் இந்த ப்ரெஷியஸ் இதெல்லாம் வச்சு ஆர்மெண்ட்ஸு செய்கிறது. அதுக்கப்புறமேட்டு நிலக்கரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு ப்ரைமரியில். அது வந்து எக்கனாமிக்காகவும் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. On the basis of development, based on the level of development, resources can be divided into actual and potential resources. இந்த பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட்டில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து ரிசோர்ஸஸை பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னது ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீயிங் used and the quantity available is known. அதாவது ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் இவ்வளோ தான் கிடைக்கிறது தான் வந்து என்னது ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, கோல் அட் நெய்வேலி. பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் not being used in the present and its quantity and location are not known to technology and extract such resources is called yet to be developed. Marine is found in the Bay of Bengal and Arabian Sea. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆனால் அது ஒரு ரிசோர்ஸஸாக நம்மளோட செயல்படும். கடலில் இருக்கிற அந்த மெரீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அது பொட்டென்ஷியல். அது வந்து நம்ம பார்க்க முடியாது, அது வந்து எங்கே இருக்குது நமக்கு தெரியாது, நம்ம பார்க்குற தூரத்தில் இருக்காது அந்த லொக்கேஷனு, அது பார்க்குற இதுவும் இருக்காது, ஆனால் அது வந்து நம்ம தேவைக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ரிசோர்ஸஸில் என்ன சொல்கிறாங்க, பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் exhaustibility. On the basis of the renewability, resources can be classified as renewable resources and non-renewable resources.
ஸோ இந்த எக்ஸாம்பிலிட்டியில் வந்து என்னது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் ஒன்ஸ் கன்சீவ்டு கேன் பி ரினியூவ்டு வித் த passage of time or called renewable resources. ஒரு சோர்ஸ் நம்மளுடைய ரிசோர்ஸில் ஒன்றை வந்து திருப்பி நம்ம ரினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்க, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர், வாட்டர், சன்லைட். மிஸ்யூஸ் ஆஃப் சச் ரிசோர்ஸ் கேன் ஆல்சோ லிமிட் இட்ஸ் அவைலபிலிட்டி குவான்டிட்டி. ஸோ தே ஹாவ் டு பி யூஸ்ட் வைஸ்லி. ஸோ இதெல்லாம் என்னதான் ரினியூவபிளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமாக அதை மிஸ்யூஸ் பண்ணி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்காமல் அதை வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் விச் ஆர் லிமிட்டட் கேன் பி கால்டு நான் ரினியூவபிள். ஒரு சிலதெல்லாம் குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து நான் திருப்பியும் நம்மளால் அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரீசைக்ளிங் பண்ண முடியாது. அதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. they become exhaust after use and the time they take to replace thus natural resources or resources within the potential boundaries and oceanic areas of the country. இந்த நேஷனல் ரிசோர்ஸஸ் வந்து என்னது, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் நம்மளோட இது என்னது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து என்னது நேஷ்னல் ரிசோர்ஸஸ், நம்ம நாட்டுக்கு மட்டும் சொந்தமான ரிசோர்ஸஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி as 25% of the natural vegetations are medicinal plants. Chicago. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸில் கிடைக்கிற நன்மைகள் நமக்கு என்னென்னு நம்ம நாட்டில் வந்து மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் இது சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல் oceanic resources found in the open ocean. Resources found in this region can be utilized only after an international agreement. அம்பிரிக்ஸ். ஸோ என்னது இன்டர்நேஷ்னல்னால் நம்ம நாட்டுக்கு சொந்தமானதாக இருக்காது, ஆனால் மற்ற நாட்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாண்ட் போட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஓனர்ஷிப். Based on ownerships, resources can be classified into individual resources, community-owned resources, national resources and international resources. ஸோ இந்த 4 டைப்பாக தான் வந்து என்னது இந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்து இந்த ஐட்டம் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து என்னது நேஷ்னல் ரிசோர்ஸஸும் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸும் பார்த்துருக்கோம். இப்போ இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் sources privately owned by individuals. எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டுறது, நம்ம ஹவுஸ், அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு சொந்தமானதெல்லாம் வந்து என்னது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். கம்யூனிட்டி ரிசோர்ஸ் ஓன்ட் சோர்ஸஸ் ஆர் which can be utilized by all the member of the community. ஒரு பப்ளிக்காக ஒரு அந்த மக்களே, அந்த ஊர் மக்கள் அப்படி சொல்லுவாங்களே, அவங்க மொத்தமாக யூஸ் பண்ணுற பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னது கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்ஸஸ். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் பார்க் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் பார்க்ஸு, பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பார்க்கு, பப்ளிக் பிளேசஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், அதெல்லாம் வந்து என்னது கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்ஸஸில் வரும். நம்ம நேஷ்னல் ரிசோர்ஸஸும் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நேஷ்னல்னால் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ், இன்டர்நேஷ்னல்னால் மற்ற நாடோட டைப் பண்ணி நம்ம அந்த அவங்களுடைய வளங்களை ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அது நம்ம அது கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வேறு ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் என்ன, அது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் resources இருக்குன்னு பார்த்தா, on the basis of the distribution, resources can be classified into localized resources and universal resources. ஸோ 2 டைப்ஸான ரிசோர்ஸஸ் வந்து என்னது டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஒன்று வந்து localized, இன்னொன்று வந்து universal. when resources are present in specific regions, they are called localized resources. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய இது அட் ப்ரெசண்ட்டு நம்ம லோக்கலில் இருக்கிற இதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ்லாம் வந்து என்னது லோக்கலைஸ் ரிசோர்ஸஸ்.
For example, minerals. Some resources are present anywhere. Such resources are called universal resources. அதாவது மினரல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிலக்கரி கிடைக்கும், கோலரில் தான் தங்கம் கிடைக்கணும், அங்கே தான் கிடைக்கும், நெய்வேலியில் நிலக்கரிக்குன்னா அங்கே தான் கிடைக்கும். அது குறிப்பிட்ட பிளேசஸில் இருக்கிறது தான் வந்து அது லோக்கலைஸ்டு. யூனிவர்சல்னால் எல்லா இடத்துலையுமே எங்கே வேணாலும் கிடைக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னது, சன்லைட் அண்ட் ஹேர் வாட்டர் இதெல்லாம் வரும். ஸோ சன்லைட்டு ஹேரு வாட்டர்லாம் வந்து நம்ம எங்கே போனாலுமே அது கிடைக்கும். அதுதான் வந்து என்னது ரிசோர்ஸஸ். மேன்மேட் ரிசோர்ஸஸ். இப்போ man-made resources, naturally resources are modified or proceed by the technology into man-made resources. Example, sugar can produce to get sugar. All structure built by man can also be called man-made resources. Example, bridges, houses, road. அதாவது மனுஷனால் செய்யப்படுறது, அதாவது நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு மனுஷன் உருவாக்குறது, இதுதான் வந்து என்னது மேன்மேட் ரிசோர்ஸஸ். சுகர் கேன் வந்து இயற்கையாக கிடைக்கிறது, ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு கல், மண் அதெல்லாம் வந்து என்னது இயற்கையாகவே கிடைக்கும், ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோடு அந்த மாதிரி நம்ம அதை வந்து உருவாக்குறோம். அதுதான் மேன்மேட் ரிசோர்ஸஸ். திஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு finished goods is called secondary activity. Man's skills and ideas are the basic requirement for these activities. So raw material இருக்கிற அந்த இதை வந்து செகண்டரி ஆக்டிவிட்டியிலேருந்து எடுத்து செய்கிறது தான் வந்து என்னது மேன்மேட் resources. Gandhian thought on resources. There is enough for everybody's need and not for anybody's greed. Mahatma Gandhi blamed human beings for depleting of resources because of over exploitations of resources, unlimited need of human beings. So conversion is very important. ஸோ காந்தி என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து அதிகப்படியான வளங்கள் இருக்கிறதால அதை நம்ம நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் செலவழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் நாள் ஆக என்ன பண்ணுவோம், அது கன்வர்ஷன் பண்ண முடியாமல் அதனோட இதெல்லாம் இழந்த பிற்பாடு நம்ம அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணி சொல்லியிருக்காரு, ரிசோர்ஸை பற்றி ஒரு தாட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் who use natural to create more resources. Though human beings are basically natural resources, human resourcesனால் அது குரூப்பாக ஒரு ஹியூமன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் அவங்க நேச்சராக உருவாக்கப்பட்ட பீயிங் கிளாசிஃபைட் ஹியூமன் பீயிங் செப்பரேட்லி. எஜுகேஷன், ஹெல்த், நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஹாவ் மேட் தெம் அ வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து என்னது ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட திறமைகள் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது அதுவும் ஒரு ரிசோர்ஸஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட். Tertiary activities are basically concerned with the distributions of primary and secondary products through a system of transport and trade. ஸோ இந்த டெரிட்டரி ஆக்டிவிட்டி வந்து என்னது தேர்ட் டைப்பான ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு, செகண்டரி ஆக்டிவிட்டி செகண்டு, அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம், செகண்டரி ஆக்டிவிட்டி பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் இது தொடர்புடையது தான் என்னது தேர்ட் ஆக்டிவிட்டி. இது வந்து என்னது ஹியூமன் ரிசோர்ஸஸில் தான் அண்டரில் வரும். பேங்கிங், ட்ரேட் அண்ட் communications, the quantity and quality of institutions and organizations involved in making the professional decide the human resources of the country. So human resources are very very important for a country development. ஒரு country உருவாகிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸும் வேண்டும். எல்லாருமே ஒரே இதுவாக இல்லாமல் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷனல் மாறும்போது அதுவும் ஒரு ரிசோர்ஸஸ் தான். ரிசோர்ஸஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இப்போது ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை பிளான் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் பிளானிங் இஸ் த டெக்னிக் ஆர் skill or proper utilize of the resources. Resources planning is necessary because resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான இதுவாக இருந்தாலும் அதிகப்படியாக இருந்தாலும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திட்டு அது என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து வைக்கணும். நம்ம இருக்கும்போதே நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை அதை அழிக்கிறதோ செய்யக்கூடாதுன்றாங்க.
Resources are not only limited but also they are uneventually distributed over the different parts of the world. அதாவது லிமிட்டெட் சோர்ஸஸாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு நாட்டுக்கும் அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி அது பார்ட்டு நமக்கு கிடைக்கிது அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் த எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ப்ரொடெக்ட் தேம் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்மளோட ரிசோர்ஸஸை தக்க வச்சுக்கணும், பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். காடு வளங்கள் நீர் வளங்கள் எல்லாம் சேகரிக்கணும். அது வந்து ஃப்யூச்சரில் இருக்க மக்களுக்கு உதவும் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை சேமித்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு த கன்வர்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இஸ் கால்ட் கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் அட் த very fast rate due to the rapid increasing in population. So natural resources are depleting fast. Wisely using resources can control the depleting ratios. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம நிறைய இப்போல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ரீசைக்ளிங். எதுலலாம் நம்ம ரீசைக்ளிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். எதுக்காகனா நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களை வந்து திருப்பி யூஸ் பண்ணுறதால நம்ம புதுசாக ஒன்று வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதனால் ரீசைக்ளிங் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அதுக்காக தான். நமக்கு வளங்கள் அதிகமாக கிடைக்குதுன்றதுக்காக அதை அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம், யோசித்து இந்த அளவுக்கு பயன்படுத்தணும், ஒரு ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம அதை பாதுகாத்து அதை பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி விதவுட் அஃபெக்டிங் நேச்சர்ஸ். ஸோ நம்ம என்னதான் டெவலப் ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, நேச்சர்ஸை வந்து அழித்து நம்மளோட டெவலப்மெண்ட்டை காட்டக்கூடாது. The need of the future generation, if the present need of the sources are met and the conversion of resources for the future are balanced, we call it a sustainable development. Sustainable development can take place when நம்ம உயிர் வாழறதுக்கு நம்ம நிறையா அதை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து என்ன வேணும், ஒரு சில இது கொடுத்துருக்காங்க டிப்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய வளங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு. The reasons of the depletions and identifies wastage and excess consumes is prevented. Reusable resources are recycled. Pollution is prevented. Environmental is protected. Natural vegetations and wildlife are preserved. Alternative resources are used. The earliest way to conserve resources is to follow the 3 R's. 3 R's என்னது, reduce, reuse and recycle. இந்த 3 R's நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய வளங்களை தக்க வச்சுக்கொள்ளலாம். இப்போ ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள் இது மூணுமே என்ன பண்ண திருப்பி நம்ம வளங்களை பாதுகாக்க யூஸ் பண்ணுறது, ரீசைக்ளிங் பண்ணுறதுனால நம்மளுடைய வளங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். Understand the lesson well. Thank you children.